பாதியிலேயே தமிழ் சினிமாவில இருந்து காணாம போன 3 பிரபலமான நடிகர், நடிகைகள இந்த வீடியோல பாத்துருவோம். நாட்டாமை டீச்சர். என்னடா மாஸ்டர் பிஜிஎம், நாட்டாமை டீச்சர் பிஜிஎம் தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி, நாட்டாமை டீச்சர் பிஜிஎம் ரொம்ப ஃபேமஸ். அதை விட நாட்டாமை டீச்சர் அதை விட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நாட்டாமன்னு அந்த படத்தை சொன்னாலே எல்லாருக்குமே அந்த படத்துடைய டீச்சர் கேரக்டர் தான் ஞாபகம் வரும். அந்த டீச்சர் கேரக்டராலேயே அந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் டீச்சருக்காக தான் அந்த படத்தை போய் பார்த்தாங்க. இந்த டீச்சர் கேரக்டர்ல நடிச்சவங்க பேரு ராணின்னு குறிப்பிடப்படுது. இவங்கள ரக்ஷானு அழைக்கிறாங்க. ரக்ஷா பாத்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு ராமராஜன் நடிச்ச வில்லுப்பாட்டுக்காரன் படத்தின் மூலமா அறிமுகமானவங்க. அந்த படத்துல ஹீரோயினா தான் நடிச்சிருந்தாங்க. 1994 ரிலீஸ் ஆன நாட்டாமை படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு கவர்ச்சியான ரோல்ஸ் தான் அதிகமா வந்துச்சு. ஹீரோயினா அறிமுகமாகி இருந்தாலுமே கவர்ச்சியான ரோல்ஸ் பக்கம் போனதால இவங்களுக்கு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான் நிறைய படத்துல வழங்கப்பட்டுச்சு. அப்படியாக தான் அவ்வை சண்முகி படத்திலுமே இவங்க ஒரு சின்ன ரோல் பண்ணி இருந்திருப்பாங்க. அதன் பிறகு மார்க்கெட் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற காரணத்தால 1999ஆம் ஆண்டு இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதோட படங்கள்ல இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. அதன் பிறகு மீண்டும் திரை வாழ்க்கையில என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல்ஸ் பண்ண தொடங்கினாங்க. அப்படியாக மிக பிரபலமான சீரியல்களான நந்தினி சீரியல்ல இவங்க நடிச்சிருக்காங்க. ஜி தமிழ்ல ஒளிபரப்பான சீதாராமம் அப்படிங்கிற சீரியலையும் இவங்க நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு இவங்க எந்த சீரியலையும் நடிக்கல. இப்ப தன்னுடைய ஓய்வு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஓய்வு எடுத்திருந்தாலுமே அவங்களுடைய நாட்டாமை டீச்சர் கேரக்டர் 100 வருஷம் ஆனாலும் நின்னு பேசும். அந்த அளவுக்கு கே.எஸ். ரவிக்குமார் செதுக்கி இருந்திருப்பாரு அந்த ஒரு கேரக்டர். யாஸ்மின் பொன்னப்பா. தமிழ் சினிமாவில் எழுதப்பட்ட மிகவும் ஸ்ட்ராங்கான பெண் கதாபாத்திரங்கள்ல ஒன்று ஆரண்யங்காண்டம் சுப்புன்னு சொல்லலாம். இந்த சுப்பு கதாபாத்திரத்தில் மிகவும் சிறப்பாக பண்ண நடிகை தான் யாஸ்மின் பொன்னப்பா. யாஸ்மின் பொன்னப்பா ஆரண்யகாண்டம் படத்தில் நடிச்சு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. இந்த அளவு நடிப்பை தமிழ் சினிமாவில் யாருமே வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லி புகழப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க படத்தில் நடிக்கவே இல்லைங்க. மொத்தமாக தமிழ் சினிமா விட்டு நின்றுட்டாங்கன்னு சொல்லலாம். 2011ஆம் ஆண்டு ஆரண்யகாண்டம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றாங்க. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு தான் 2017ஆம் ஆண்டு இடி மின்னல் காதல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ 8 வருஷம் ஆயிருச்சு. இப்போ வரைக்கும் எந்த படத்துலயும் இவங்க நடிக்கவே இல்லை. ஏன் இந்த மாதிரி படத்துல கம்மியா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப சூசியான ஆளு, பார்த்து தான் ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுப்பேன். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய கதாபாத்திரமானது நல்லா இருந்தா மட்டும்தான் அதுல நடிப்பேன். மத்தபடி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நடிக்கவே மாட்டேன். எனக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாமே ஒரே மாதிரி கதாபாத்திரங்களா இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த படங்களை எல்லாம் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிலா கொடுத்துருப்பாங்க. அதாவது நல்ல கதாபாத்திரம்னா நடிக்க ரெடி, இல்லைன்னா நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை யாஸ்மின் பொன்னப்பா வச்சிருக்காங்க. அதனாலேயே இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு தமிழ் படத்துல நடிக்காம காணாம போயிருக்காங்க. சத்யபிரியா. செம்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தானமே என்ன கலாச்சிட்டாராமா அப்படிங்கிற பாட்டை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டில் நடிச்ச நடிகை தான் சத்யபிரியா. சத்யபிரியா நடிகை பானுபிரியாவுடைய தங்கச்சின்னு சொல்லலாம். சத்யபிரியா அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு சில தமிழ் திரைப்படங்கள் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் திரைப்படங்களை விட ஹிந்தி தெலுங்கு பக்கம் தான் அதிகமான படங்கள் வந்துச்சு. அதனால தமிழை விட்டுட்டு ஹிந்தி தெலுங்கு பக்கம் அதிகமாக போயிருந்தாங்க. இருந்தாலுமே 7 வருஷத்துல 1994ஆம் ஆண்டு அவங்க சினிமாவில இருந்து ஓய்வு பெறதா அறிவிச்சுட்டாங்க. அந்த ஓய்வுக்கு பிறகு அவங்க சினிமா பக்கம் திரும்பவே கிடையாது.